எப்படிமா இவ்வளவு சீரியஸாவே பதில் சொல்றீங்க? சரிங்கம்மா. அவ்வளோதாங்கம்மா, வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் வந்து எதுவுமே ஒன்றும் நிரந்தரமே இல்லைங்க. என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இருங்க, அவ்வளோதான். மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்தும் இருக்குங்க. அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா மட்கும் குப்பை மட்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இதில் தாவரங்களுக்கு தேவையான, அதாவது செடிகளுக்கு தேவையான உர வகைகளை வந்து பஞ்சாயத்தே வந்து தேவையான உரங்களை தயாரித்து நம்ம நுகர்வோருக்கு வந்து கொடுக்குறாங்க, அதாவது விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது எப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க? என் பேர் பத்ராட்சிங்க. உங்கள் பேருங்கம்மா? ஓகே. இந்த பஞ்சாயத்தினுடைய பேர் என்னங்கம்மா? காட்டம்பட்டி பஞ்சாயத்துங்க. ஓகே. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டம்பட்டி பஞ்சாயத்து. இப்போ நீங்கள் என்ன பணி இங்கே வந்து புரிஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய வேலை என்ன வேலைங்க இங்கே? நாங்கள் தூய்மை பணியாளருங்க. சரிங்கம்மா. எங்கள் வேலை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை ஊருக்குள்ளே போய் தனித்தனியாக பிரித்து வாங்கிட்டு வந்து வண்டியில் கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. அந்த காய்கறி வேஸ்ட்டு தனியாக எடுத்து அரைச்சுங்க தொட்டிக்குள்ளே. இது நிறைய காய்கறி வந்தால் மிக்ஸ் பண்ணி போட்டு தொட்டிக்குள்ள போடுவோம். செடிகளுக்கெல்லாம் வாழை இதுக்கெல்லாம் இருபத்தி 7 நாட்கள் போடுவோம். 17 நாட்கள் வரைய 7 தொட்டிங்க. அப்புறம் அந்த 7 தொட்டி மக்கும் வரைய மறுபடியும் 7ஆவது தொட்டிக்கு மாற்றுவோங்க. அப்படியே மாதம் பூரா போய் ட்ரையான தொட்டி எடுத்து நாங்கள் காய வச்சு அதை சல்லாடியில் சளிச்சுங்க பேக்கெட் பண்ணி உரமாக பண்ணுவாங்க. ஓகே. இந்த உரங்களுடைய விலை என்னம்மா? இந்த உரத்தினுடைய விலை எவ்வளோ கிலோ இருக்குங்க? ஒரு கிலோ வந்து 20 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. இங்கே வந்து தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கிறோங்க. செடிகளுக்கு வாழை பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. நல்லா வளருங்களா? வளருங்க. நல்லா வளருங்க. ஓகே. இது கொண்டு போய் அங்கே போட்டுங்க அதே சல்லாடியில் வாட்டர் பாட்டில் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணீங்க, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாட்டர் பாட்டில் எல்லாம் அதெல்லாம் மக்காதுங்க. அது எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துங்க மூடி போடக்கூடாதுங்க. மூடி போடாமல் கழட்டி வச்சு அந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த ரோடு போடுறாங்களா தாருக்கு
மறுபடியும் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க அவங்க ஒரு விலையை போட்டு. என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்கம்மா உங்ககிட்ட? அது 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க ஒரு கிலோ. ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இது ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஆமாங்க. மூடி போடக்கூடாதுங்களா? உரத்துக்கு தேவையான என்னென்ன வகையான கெட்டுப்போன காய்கறிகள் கொண்டு வராங்களா? எந்த மாதிரியான காய்கறிகள் நீங்க கொண்டு வந்து தருவாங்க உங்ககிட்ட? கெட்டுப்போன காய்கறியெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். ஒரு அளவுக்கு ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி காய்கறிகள், இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது உரத்துக்கு இதாகாதுங்க. சரிங்கண்ணா. புளிப்பான பொருளெல்லாம் போட மாட்டாங்க. மற்றபடி எல்லா காய்கறி வேஸ்ட்டும் போட்டு அரைச்சு நாங்கள் தொட்டிக்குள்ள கொட்டி மக்களுக்கு சொல்யூஷன் ஊற்றி சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றி நாங்கள் உரம் பண்ணுவோம். ஓகே. இந்த மிஷின் பேர் என்னன்னு தெரியுங்களா? காய்கறி வேஸ்ட் அரைக்கிற மிஷின் தான். அரைக்கிற மிஷின் தான் நீங்க சொல்லுங்க. ஆப்ரேட் பண்றதெல்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்குங்களா? ஆமாங்க, ரொம்ப ஈஸியா பழகிட்டோங்க. ஓகே. இப்போ ஒரு சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். இப்போ இந்த பணிக்கு வரீங்க, உங்களை எல்லாருமே தூய்மை பணியாளர்கள்னு சொல்லிட்டு அன்பா எல்லாருமே அழைக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு அந்த பெல்ல எடுத்து அடிப்பீங்க தெரியுங்களா? டன் டன் டன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை தள்ளிட்டு, அப்ப எல்லாருமே வந்து அந்த குப்பைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்ககிட்ட. இந்த பணி செய்யும் போது உங்களுக்கு மனதளவுல எப்படி இருக்குங்க? சரி, நம்ம இந்த வேலைக்கு வந்துட்டோமே, எல்லாரும் வேற வேற வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல இந்த வேலை செய்யறதுல உங்களுக்கு ஈடுபாட்டோட செய்யுங்க? கண்டிப்பா அந்த மாதிரி எண்ணம் இல்லைங்க. நம்ம சுத்தமா ஊர் சுத்தம் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தாங்க. சரிங்கம்மா. எந்த வேலை செஞ்சாலும் அது வேலை தாங்க. ஆனா ஊரு உலகம் எல்லாமே சுத்தமா தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு நாங்க வந்திருக்கீங்க. அதனால ஏதோ செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி. ஆமாங்க. ஓகே, சரிங்கம்மா. நிறைய தகவல்கள் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். உங்களுக்கு வயது எவ்வளவு ஆச்சுங்கம்மா? 45. சரி, நீங்க தண்ணி பிடிச்சிட்டு இருந்தீங்க தெரியுங்களா? அப்போ வந்து ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் வந்து உங்ககிட்ட இது நல்ல தண்ணியான்னு கேட்டு பிடிச்சி குடிச்சாரு. அது உண்மைதானுங்க? அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஏங்கம்மா, அவர் வேற ஏதாவது கேட்டாரு உங்களை கேள்வி? எதுவும் கேட்கலீங்களா? என்ன உள்ள வந்து நாங்களும் குடிக்கிறோம்னு சொன்னாங்க. நீங்களும் குடிங்கன்னு சொல்லி எப்படிமா இவ்வளவு சீரியஸாவே பதில் சொல்றீங்க? கலெக்டரா வந்தாரு. கலெக்டர்லாம் வரலீங்கம்மா. நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த பணியை வந்து நீங்க செவனே செய்யுங்க. அதோட சைட்லயே ஏதாவது ஒரு தொழிலையும் நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில நீங்களும் மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேங்க. நன்றிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தூய்மையான பணியாளர்கள் இல்லைன்னா இந்தியாவே தூய்மையா இந்தியாவா சொல்ல முடியாது. நம்ம வீட்லயே நம்ம தொடங்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்போம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போற்றப்படக்கூடிய ஒரு பொக்கிஷங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.